எது போனால் அது போகிறது சொல்ல மாட்டுறாரு. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக உட்காந்துருக்கேங்க கடையில். ஏன் க்ளீனாக இருக்குது. என்னப்பா வீட்டில் நம்ம பார்க்க சொல்லலாமா? பாரா போய் என்ன தெரியாது. இன்னொரு வந்து வச்சு பார்ப்போம். வரல ஆளை காண்டாக்ட் சொல்லி ஒரு வாரத்தில் வளர்ந்துடும். இன்னும் சீனாக இருக்கும் பார்க்க. சாதா இருக்க உங்களுக்கு தெரியாது. ஏன் இல்லைண்ணா? ஓ நீங்களும் வந்து போகிறது அந்த கேமராக்குள்ள வராமே எதனா சொல்லிட்டு போகிறது நாட்டு மக்களுக்கு. இந்த மாதிரி மாடல் நல்லா பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஆஃபீஸில் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. சந்தோஷப்படுங்க. ஹேர் கட் பண்ணிக்காதீங்க. இது ஒரு லுக்ஸு தான். சந்தோஷமாக வாழுங்க. நோய் இல்லாமல் சந்தோஷமாக வாழுங்க. சூப்பர். முக்கியமாக ஸ்கூல் பசங்க இதுமாரிலாம் கட்டே பண்ணாதீங்க. படிக்கிற பசங்க ஒழுங்காக போயிட்டு படிங்க. என்ன தங்கண்ணா அது சொல்லாமல் விட்டியண்ணா? நீ சொல்லுங்க. இதெல்லாம் பார்த்து கெட்டுறாதீங்க. அண்ணன் சைடில் கோடு போடுறாரு. அம்மா எல்லா கோடையும் போட்டாரு. இந்த ஒரு கோடு போட்டுக்கிறாரு. இதுவே டார்க்காக தெரிஞ்சுனாலும் இன்னும் மரம் இறக்கி போகிற டிக்கு போட போகிறாராம். டிக்கு போட்டால் வெளியே அனுப்பிச்சிருவாங்க ஆஃபீஸில். வீட்லேயே சேர்க்க மாட்டாங்க அதெல்லாம் போட்டா. இதுக்கே வீட்டில் என்ன அலப்புறம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சுற்றி வெட்டுறாரு. ஃபைனல் ரியாக்ஷனை கொஞ்சம் பாருங்கள். அண்ணன் பார்த்து வச்சுக்கிற வேலையை. ஸோ இன்னுமே நான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா பின்னாடி ஃபுல் வீடியோ இன்னொன்று அட்டாச் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக தங்கன்னா இந்த கட்டிங் முக்கியமாக ஸ்கூல் பசங்களுக்கு கிடையாது.
சொல்லியிருந்தேன் அவன் சார்பாவும். அது மாதிரிலாம் வெட்டாதீங்க. சும்மா இது ஒரு அட்டாக்ஸ் தான். இதோட யாரும் வெட்டாதீங்க. ஹேர் கட்னா யாரும் தாடி வைக்காதீங்க. ஸோ சின்ன பசங்க மாதிரி இருங்க. மாறி இருங்க. பெரியவங்க மாரி இதை யாரும் பெரியவங்களாம் பார்த்து இறந்து கட்டிங் பண்ணிக்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோ பாருங்கள், இங்கே ஒரு கோடு வேறு போடுறாரா, ஏன்னா நீ வேற வானா. ஸோ ஃபைனல் ரிசல்ட் ஹேர் கட் ப்ளஸ் வந்து பியர்டு ஸ்டைலு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம திட்டுங்க, இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா கத்திட்டு தான் இருக்காங்க. சரி நம்ம வேலையை போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மேலே வந்து வந்துட்டேன். ஸோ பேர்ட்ஸ் கிட்ட வந்து இருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எப்படி வந்து ஹேர் கட்டு அதுக்கப்புறம் பியர்டோட ஸ்டைலு எப்படி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் ஆல்சோ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோ ஹேர் கட் வீடியோ. அண்டு ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் பசங்க இது மாதிரிலாம் வந்து ஹேர் கட் வந்து கட் பண்ண வேணாம். ஸோ படிக்கிறவங்க படிக்கிற வேலையை மட்டும் பார்த்தா சரி. ஸோ எல்லோரும் +1 ஆகட்டும், +2 ஆகட்டும், ஸோ 10th ஆல்சோ ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல், ஸோ இந்த மாதிரி கட்டிங்ஸு, ஸோ இது மாதிரி ஸ்டைல் எல்லாம் வந்து பண்ணாதீங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பண்ணாதீங்க. ஸோ படிக்கிறவங்க படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்ல ஸ்டேஜுக்கு வந்தால் ஓகே. ஸோ இதோட நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ டாடா பாய்.